நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 346வது வீடியோ. அக்ஷர சக்தி பீடத்தில் 41வது சக்தி பீடத்தை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ 41வது சக்தி பீடம் சொல்லும்போது இதுக்குண்டான மெய்யெழுத்து வந்து மா. சம்ஸ்கிருதத்தில் 25வது மெய்யெழுத்து மா. இதற்குரிய நாயகி மகாமாயா தேவி அல்லது வித்யா ஷியாமலா தேவின்னு சொல்லியிருக்கு. கீழ்காணும் சித்த சாபரசந்திர நூலில் என்ன சொல்லிருக்குன்னா, மோ வித்யா ஷியாமலா தேவி ஹயாஸ்யா ஸ்படிக பிரபா வீணாவாதன தத்வஞ்ச வர பகயாகரா சுபா மகார் ரூபான வித்யா ஷியாமலா தேவி குதிரை முகத்துடன் வெண்ணில மேனி கொண்டவளாக விளங்குகிறாள். ஸ்படிகம் போல் ஒளிரும் அவளுடைய இருக்கரங்கள் வர அபயமுத்திரத்தோடு இருக்குது. இப்போ வீணை வாட்சியில் இருக்காவோ. வீணையுடன் காட்சியளிக்கும்பள் தத்துவ ஞானத்தை போதிப்பவளாக இருக்கிறாள். மகார தேவி வைணவத்தில் வைகுண்டனாகவும் சைவத்தில் மகாகாலனாகவும் நம் சரீரத்தில் வயிற்று பகுதியாக விளங்குகிறாள். ஸோ இதில் வந்து சாக்தத்தில் தந்திரி கலையாக சூரியன், மந்திரேசன், வன்னிமண்டலம், மானி, விஷம் ஆகியவற்றை குறிப்பதாக கீழ்காணும் மாத்திருகா நிகண்டு சோகம் வர்ணிக்கிறது. என்ன சொல்கிறதுன்னா, மாத்திருகா நிகண்டு வைகுண்டச்ச மகாகால சந்திரீச ஜட சம்சித மந்திரே சோமுண்டு சோலாமானி விஷம் சூரியோப்பியமகரக. மகாரம் தோன்றிய இடத்தில்தான் தாட்சாயணியின் உடல் குருதி, அதை ரத்தமெல்லாம் கொட்டின இடம்னு சொல்கிறது. இந்த மகாசக்தி பீடத்தில் ஏலாக்தாம்பரம் போன்ற பௌத்த மந்திரங்கள் சித்திக்கின்றன. இந்த தலத்தை மலையகிரின்னு சொல்கிறார். நமது நாட்டில் 2 குருதி ஆறுகளை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ புராணத்தில் நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. சோனாபத்ரம் இருக்குது. இந்த பிள்ளையார் எடுக்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பிள்ளையார் கல் நேச்சுரலாக வருது. சோனா நதி, சோன் நதியை தங்கத்தை குறிக்கிறது. இருந்தாலும் சிகப்பு கலரில் வருதுன்னு சொல்லியிருக்கு. அந்த சோன் நதியில் உண்டான கல் தான் பிள்ளையார், நம்ம பஞ்சாயத்து பூஜையில் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு ரத்த கலரில் ஒரு நதி ஓடுறது. ஸோ அந்த ரத்த கலர் ஆறும் இந்த ஆறு சோன் நதியும் சொல்லப்படுறது. அது வந்து ஒன்று சர்மணவதியின் பேர், ஒரு நதி பேர். இது எப்படி வருதுன்னா, அந்த பரசுராமர் ரேணுகா பரமேஸ்வருடைய மகனான பரசுராமரை சேர எம்மதிக்கு சொன்னார் சொல்லிட்டு ரேணுகா தலையை வெட்டுறதெல்லாம் வருது. கார்த்திவீரியாஜனோட பசங்க தான் வந்து ஜம்மதிக்கனியை கொண்டுட்டான்னு வருது. ஆனால் இதில் என்ன போட்டிருக்கேன், கார்த்திவீரியாஜன் தான் ஜம்மதிக்கனி கொண்டுன மாதிரி இதில் போட்டிருக்காரு. அதில் பட் நான் படித்த புராணங்கள்லாம் கார்த்திவீரியாஜனோட பசங்க தான் வந்து ஜம்மதிக்கனியை கொண்டுட்டா. அந்த இது வஞ்சத்தை தீர்க்கறதுக்காக பரசுராமன் செய்கிறாருன்னா, கார்த்திவீரியாஜனுடைய 1000 கைகள் அந்த தத்தாத்திரோடைய சிஷ்யன் கார்த்திவீரியாஜனை வழங்குறவாளும் நம்ம நாட்டில் இருக்கா. இப்போ இன்னி வரைக்கும் சொல்கிறேன். ரேணுகா பரமேஸ்வரி வழங்குறவாளும் இருக்கா. ரெண்டுமே தெய்வத்துக்கு சமானம் சொல்லப்படுறது. ஏன்னா கார்த்திவீரியார்ஜுனன் அப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கான் சுவாமிகிட்ட. எப்படின்னா, அவன் நாட்டில் யார் என்ன நினச்சாலும் அவனுக்கு தெரியும். அதனால் தப்பை செய்யப்பட பயப்படுவா எல்லாரும். ராஜாவுக்கு தெரிஞ்சிடும்ண்டு. ஹி வில் அப்பியர் தேர். இப்போ கூட யாராவது ஒரு அம்மா கேட்டால், இது மாதிரி தொலைஞ்சு போன பொருள், நம்ம வாட்டவர் விலாஸ் திருடு போன பொருளாக கிடைக்கிறோன்னா கார்த்திவீரியார்ஜுன மந்திரத்தை சொன்னால் கிடைச்சிடும்னு சொல்லியிருக்கு. இதை நான் சொல்லி எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் பைக்கு தொலைச்சான். ஒரு 2 மாதம் கழிச்சு காட் பேக் த பைக்கு. அவன் மந்திரம் எழுதி கொடுத்து அவன் பிரயோகம் பண்ணலாம். நித்தியப்படியே நல்லா ஆசிட்டிஸாக வந்துடுத்து. அவனுக்கு நிறைய இடத்துல வண்டியெலாம் திருடிடுவா, விஷயம் மாற்றிடுவான்னு சொல்லுவா. ஹி காட் ஆஸ் இட் இஸ் நியூ பை ரெசிஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்த்திவீரியார்ஜுன மந்திரம். அவ்வளோ பவர்ஃபுல் மந்திரம் அது. ஸோ இந்த கார்த்திவீரியார்ஜுனனை கொண்டுறார் யார், பரசுராமர் 1000 கையை வெட்டி விழுத்து அந்த அப்பாவை கொண்டான்னு ஒரு ஆத்திரத்தில் அவன் பசங்க தான் கொண்டான், கார்த்திவீரியார்ஜுனன் கொல்லலை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஆறுது. அப்புறம் இப்போ 21 தலைமுறைகள் அரசர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வெட்டி 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 விழுத்து என்ன பண்ணுறாரு, இந்த புணத்தோட அந்த ரத்த அல்லத்தில் 3 குண்டம் மாட்டம் ஏற்படுத்தி ஜம்மதகினி ஆசிரமத்து பக்கத்துலேயே 3 குண்டங்கள், இரத்த குண்டங்கள். இதை வந்து மகாபாரதத்தில் கூட சொல்லப்படுறது. மகாபாரதத்தில் கிருஷ்ணரை யாராவது இது பண்ணும்போது இங்கே தான் வந்து பரசுராமர் வந்து இந்த ரத்தத்தை தேக்கி வச்சார் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்குது. அந்த அந்த இடம் பேர் சார் எப்படின்னா, ஜமதக்கினி திருப்பி அப்பியர் ஆகிறார் மேலேருந்து. பையனை கூப்பிட்றாரு, பண்ணுறது தப்பு,
எனக்கு ஏதோ சண்டையில் நான் செத்து போயிட்டேன் அதோடு. ஆனால் வந்து நீ இந்த மாதிரிலாம் அந்த ரத்தத்தெல்லாம் சேர்க்கி வைக்கிறது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி அப்போ வெட்டி விடுறான் அந்த குளத்தெல்லாம். ஸோ அது எல்லாம் நதியாக பெருக்கெடுத்து ஓடுறது. அது சர்மணவதி நதி, சர்மணவதின்னு பேர் அந்த நதி பேர். ஸோ ஜான் பாவ் இறந்தவர்கள் ரத்தத்தை ஜான் பாவ் என்னும் ஆசிரமத்தை அடைத்திருந்த 5 மடுக்களில் சேர்க்கி வச்சிருந்தார் சொல்லப்படுறது. அவர்களில் இறந்தவர்கள் உடல்களை குவித்தார். சமந்த பஞ்சகம் என்று அழைக்கப்பட்ட இந்த மடுக்களால் ஆசிரமத்தின் புனிதம் கெடுவதாகவும் அங்குள்ள குருதியாலும் உடல்களை உடனே அகற்றுமாறும் அசிரீரியாக உத்தரவிட்டார் ஜமதகினி மகரிஷி. அதன்படி பரசுராமர் மடுக்களின் கரைகளை எடுத்து ரத்தம் பீரிட்டு வெளியே ஆறா ஓடித்து. ஸோ இந்த மாதிரி 2 நதி ஓடுறது நம்ம நாட்டில். ஸோ 2மே சிகப்பு கலரில் இருக்கும். அது ஸோ சோன் என்றால் சிவப்பு. இந்த நதி செம்மண்ணில் பாய்கிறது. ரஜோகுணத்தை குறிக்க அந்த மகாபெரிவர் அடிக்கடி அள்ளடிக்கிறார். இது ஒரு காலத்தில் குருதி நதியாக இருந்ததா என்று சில நூல்கள் சொல்லிருக்கு. தாட்சாயின் ரத்தம் நிலத்தில் கொட்டியதால் இந்த நதி தோன்றிருக்கக்கூட சில பேர் அறிஞர்களுடைய கருத்து. இந்த நதியின் உற்பத்தி ஸ்தானமே மேருதந்திரம் கூறும் 41வது மகாசக்தி பீடம். ஸோ இங்குள்ள அம்பிகை இங்கே வந்து இடப்புற மடிப்பு இடிப்பு விழுந்தாக கூறுகின்றனர். இந்த பீடேஸ்வரின் திருநாமம் சோனாட்சி. பைரவர் பத்ரசேனன் இருவருக்கும் இங்கே சங்கநிதிகள் தனித்தனியாக இருக்குது. சோநதியின் மூலஸ்தானமே சக்தி பீடேசின் கருவறை என்று கருதலாம். எனவே இந்த தளத்தில் நம்ம என்ன வரலாறுன்னு பார்க்கலாம். மத்திய இந்தியாவில், அதாவது மத்திய பிரதேசில் கோண்ட்வானா பிரதேசத்தில் மைக்கால் என்னும் பீடபூமி விந்திய மலைச்சாரலில் உள்ளது. இங்கு அமர்கண்டு ஒன்று இருக்குது. இந்த அமர்கண்டு தான் முக்கியமாக சொல்லப்படுறது. நம்ம புராணங்கள் ஆராயும் போது அமர்கண்டை ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கா. சோன்மேடா மலைச்செல்வியில் சோன் நதி உற்பத்தியாகிறது. மத்திய பிரதேச மாநில எல்லையில் தோன்றும் இந்த சோன் நதி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஆகிய மாநில வழியாக பாய்ந்து பீகார் மாநிலத்தில் பாட்னா அருகே அகண்ட நதியாகி புனித கங்கையுடன் சங்கமிக்கிறது. நான் சொன்ன இது லக்னோ போயிட்டு பாட்னா போகும்போது அந்த இது இப்போ இந்த கோல்கர்ன்னு போனேன்னு சொன்னேன். மேலே 1000 படி மேலே பார்த்தா அப்படியே சோன் நதி பெருக்கெடுத்து அப்படியே ஓடுறது. பூமியும் பார்த்தா பயந்தே போட்டேன் நான். நம்மளே அடிச்சு போடுவோம் போல அது மாதிரி. எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காடாக இருக்குது. ஆரஞ்சு கலரில் ஊரை சுற்றி தண்ணி. சீன் தட்டு. ஸோ இப்போ சாத நதியே அந்த கலர்லாம் ஓடுறது. ஸோ அங்கே கல்லெல்லாம் வந்து பிரமிட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. அதெல்லாம் பிள்ளையார். பஞ்சாயத்தின் பகுதியில் விநாயகராக கருதப்படும் இந்த கற்கள் அங்கே கிடைக்கின்றன. இந்த கற்களை சோனாபத்ரா என்பர். சுமார் 780 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சோன் நதி கங்கை நதியின் கலக்கும் இடத்தில் எதிர்ப்புறத்தில் தொலைவில் கங்கையுடன் சரை நதியும் கலக்கிறது. சோன் நதியை சோனபத்ரா என்று குறிப்பிடுவதும் உண்டு. சில நதிகள்லாம் வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாம் வந்து பெண்ணாக வணங்குறோம். சில நதிகள் வந்து ஆண் நதியாக வணங்குறோம். புத்திரான்னு இருக்குது, அது ஆண் நதி. அதே மாதிரி சோன் வந்து ஆண் நதின்னு சொல்கிறார். நதம் ஆண்னா நதம். இன்னும் நம்ம தேசத்தில் 7 நதிகள் உள்ளன. அவை சோனா, சிந்து, ஹிரண்யா, கோகா, லௌக்தியா, அதான் பிரம்மபுத்திரா, கர்கரா, ஷதாத்ரு, சட்லஜ். இவை 7 புனிதமானவை. இதெல்லாம் ஆண் நதிகள் சொல்லப்பட்டிருக்கு. சோன் நதிக்கரைகளில் சிராதம் செய்வது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சோன் நதி தோன்றும் இடமான சோன்மேடாவை அடைய பல வழிகள் உள்ளன. நாக்பூர் பிலாஸ்பூர் பாதையில் ரயிலை பயணம் செய்து பிலாஸ்பூர் கட்னி இணைப்பாதையில் உள்ள பென்ட்ரா ரோடு ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும். இங்கிருந்து அமர்கண்டு கிராமத்திற்கு அடைய பேருந்து வசதி உள்ளது. ஜபல்பூரிலிருந்து 245 கிலோமீட்டரில் அமர்கண்டு கடல் மட்டத்திலிருந்து 1065 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ அங்கே வெப்பம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜுகில்லா, பனாஸ், கோபட், ரிக்கண்ட், கனகர் ஆகிய சோன் நதியின் கலைநதிகள் ஹிரண்யவாகா என்று புராணங்கள் குறிப்பிடப்படும் சோன் நதியை சோன்னா, மகதி, சுமகதி என்றெல்லாம் ராமாயணம் பாலகாண்டத்தில் சொல்லியிருக்கு. சோன் நதியின் மகத்துவத்தை பிரகத் பிரம்மர் புராணத்தில் உள்ள சோன் மகாத்மிய காண்டத்தில் பார்க்கலாம். அமர்கண்டில் செயலும் 2 நதிகள் உற்பத்தி ஸ்தானங்கள் உள்ளன. ஒன்று மகாநதியின் தோற்றுவாய், ஒன்று நர்மதி நதியின் மூலஸ்தானம். 7 புனித நதிகளில் ஒன்றான நர்மதியின் பிறப்பிடமானதால் சோன் மோடாவை நர்மதா பீடம் சொல்கிறார். இந்த நர்மதா பற்றி சொல்லும்போது இந்துஜா, கஜாரி, சிவகன்யா, மேகஸ்தா,
ருத்ரரேகா ரேபா என்றால் அழைக்கப்படும் நர்மதியை தோற்றம் குறித்து பல கதைகள் இருக்குது. ஆலகால விஷம் உண்ட நீலகண்டன் தேகம் கொதித்து வேர்வையாக பெறுகிறதாம். அதிலேருந்து உற்பத்தியானது தான் நர்மதைன்னு சொல்லப்படுறது. ஈஸ்வரனுடைய வேர்வையிலேருந்து உண்டானது நர்மதை. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அவள் சொல்கிறா, நான் வந்து உங்கள் வேர்வையில் வந்தேன், நான் நதியாக ஓடுறேன், எனக்கு வந்து எப்பயுமே அழியா புகழ் இருக்கணும், நான் உங்களை நினச்சிட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது அனுகிரகம் பண்ணுற பரமேஸ்வரன், அதான் நர்மதான்னு சொல்லப்படுறது. இன்னொரு கதை, ஒரு முறை கடுந்தபத்தில் இருந்த சிவனாரின் உடம்பில் மிக உஷ்ணமடைந்து உடம்பிலிருந்து ஏராளமான வியர்வை பிறகு அதை பார்வதியை பிடிச்சி நதியாக விடுறா. ஸோ அதுதான் வந்து நர்மதைன்னு சொல்லப்படுறது. ஸோ நதியாக பாய தொடர்ந்தது. அரண்ய உடல் தோன்றியதால் இந்த நதி அயோனிஜானா அந்த கருமுறையில் பிறக்காத அர்த்தம். ஸோ அமிர்தா அழியற்றவள் பேர் நர்மதா. இது ஸ்காந்த புராணம் ரேபா காண்டத்தின் மூலம் அறியலாம். நர்மதை உருவாக காரணமாக இந்த கங்காதரன் தவம் இயற்றியதுமே அமர்கண்டு, அங்கே பரமேஸ்வரன் தவம் அமர்கண்டில் பரமேஸ்வரன் தவம் முடிஞ்சதுனால தான் நர்மதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. நர்மதையின் தோற்றம் வந்து இன்னொரு கதை இருக்குது. என்னென்னா, இது செவிவழி கதை. மேக்கலன் ஒரு ராஜா இருக்கான். அந்த மேக்கலனோட பொண்ணு தான் நர்மதை. ரொம்ப அழகாக இருக்காவோ. ஸோ அப்போ வந்து சோனாபுத்திரன் ஒரு மாவீரன். அவன் வந்து அவனை நர்மதை வந்து சோனாபுத்திரனை காதலிக்கிறான். ஆனால் சோனாபுத்திரன் கங்கையை காதலிக்கிறான். இப்படி இருக்குது, இந்த முக்கோண காதல் ஆட்டம் ஆகிடுறது. ஸோ இந்த நேரத்தில் ராஜா வந்து சோனாபுத்திரன் கூப்பிட்டு ஒன்றை பண்ணிக்கிறான். ராஜா சொல்கிறான், என்ன செய்ய முடியாமல் வீரனாக இருந்தால் கூட ராஜா கடுப்பணியாச்சு, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அந்த நேரத்தில் ஒரு ரிஷி வர்றார், அவர் யங் ஃபெலோ. அவர் வந்து உன் பொண்ணை கொடுன்றார். அதெல்லாம் தர முடியாது, எனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லாருமே செபிச்சுடுறார் அவர். ஸோ அப்போ வந்து என்ன செபிக்கிறாருன்னா, மன்னன் மறுத்தான். முனிவர் கோபம் கொண்டு மேகலன், நர்மதா, சோனாபத்ரன் 3 பேர் சபிச்சுடுறாரு. ஸோ மேகலன் வந்து இருக்கிற இடத்துல மலையாக மாறிடுறான். இவர் வந்து நர்மதா நதியாக மாறிடுறான். அதே மாதிரி சோனாபத்ரனும் நதியாக மாறி பழைய காதலியாச்சு கங்கையோடு சேர்ந்து வருவான்னு வருது. இது வந்து கர்ண கதை. அது மைக்கால பீடபூமி எனப்படும் பரந்த சமவெளி கொண்ட மலை விந்திய சாத்பூரா மலை தொடர்கிடையே கம்பீரமாக விளங்குகிறது. இந்த மைக்கால் பீடபூமியில் தான் சோனிதி வடகிழக்காக சென்று பாட்னாவுக்கு அருகில் கங்கைಯನ್ನು கலைக்கிறது. இந்த மைக்கால பீடபூமியில் தோன்றிய நர்மதை சோனாபத்திரம் சென்றதுக்கு எதிர் திசையாக சென்று தென்மேற்காக ஓடி பருவச் என்ற இடத்துல அரபிக்கடலில் கலக்கிறது. ஸோ புண்ணியத்தலமாக அமர்கண்டில் 41 சக்தி பீடமாக ஷோன் மூலஸ்தானமும் இருந்தாலும் நர்மதை தோன்றும் குளமும் அதை ஒற்றிய கோவில் கொண்ட பகுதியுமே இன்று கேந்திர ஸ்தானமாக விளங்குகிறது. ஆதி காலத்தில் மூங்கில் புதர் ஒன்றிருந்த நர்மதை உற்பத்தி தான். இப்பொழுது நர்மதேஸ்வரர் என்ற சிவாலயம் இருக்குங்க. 11 மூலைகள் கொண்ட குளத்தின் உள்ளே இந்த சிவாலயம் தென்படுகிறது. நர்மதை உற்பத்தி மற்ற ஜீவநதிகளை போல் ஆக்ரோஷமாக தென்படாவிடாலும் குளத்தில் ஆங்காங்கு நீர் சுரக்கும் இடங்களை காண்கிறோம். தனியாக கடல் மாதிரி இருக்குள்ள கோவில்கள்லாம் வேறு இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியாவில் நிறைய யாத்திரைகள் போகும்போது துர்நாற்றம்லாம் வீசுறது, ரொம்ப கெலீஜாக இருக்குது அந்த இடம்லாம். அப்படிலாம் பார்த்துருப்பேன். ஏண்டா போன யாத்திரை போகிறவர்கள் கடைசியில் அமர்கண்டுக்கு வரும்போது அந்த இடம் நிச்சலமாக அவ்வளோ நல்லா இருக்குமா, அவ்வளோ இந்த இயற்கை காட்சியும் அந்த ரம்மியமான இடமும் எல்லாம் மனசு மயக்கிற மாதிரி இருக்குஞ்சா. அங்கே வரும்போது தான் மனசுக்கு இந்த ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்க சொல்லியிருக்கு அமர்கண்டு. சோன் பிறப்படும் நர்மதியின் மூலஸ்தானம் தவிர கபீர் சௌரா என்ற மலர்வனம், நர்மதியின் முதல் நீர்வீழ்ச்சியில் கபில்தாரா, அடுத்தது துக்தாரா என்ற மற்றொரு நீர்வீழ்ச்சி ஆகிய இயற்கை காட்சியின் விளைந்தவரை அமர்கண்டில் அவசியம் பார்க்க வேண்டும். அமர்கண்டில் தங்க கோவில் இல்லை, வெள்ளிக்கதவுகள் கிடையாது, காண்பவைக்கு வைரக்கிரீடமோ கண்ணைவிற்கு ஆபரணத்தையோ காண முடியாது. இருந்தும் வேறெங்கும் காண முடியாத ஒரு இயற்கை எழில் அந்த இடத்துல இருக்குது. மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பதால் கும்டா பாதாள பூஷணி என்ற கிழங்கை சிறிதளவு உண்டாலும் ரத்தம் நன்றாக விருத்தியாகுமா அந்த ஊரில் கிடைக்கிறது. அது ஸோ கணையா காந்தா, கணையா கிழங்கு என்ற மூலிகையை ஒரு முறை உண்டால் 15 நாட்களுக்கு பசியே எடுக்காதான். இப்பயும் கிடைக்கிது அங்கே. அதனால தான் இந்த யாத்திரைகள்லாம் அதை சாப்பிடுவா. இப்போ போகும்போதெல்லாம் எல்லாத்தையும் சோத்தால் அடிச்ச சோறுன்ற மாதிரி எல்லாம் புளிசாரம் இட்லி எல்லாத்தையும் முடியாது. ஸோ அந்த கிழக்கை சாப்பிட்டால 15 நாளைக்கு பசிக்காதுன்றா. தியானம், நிஷ்டை,
யோகம் தவம் முதலியவற்றை மேற்கொள்ள முனிவர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் யோகிகள் அமர்கண்ட் வனத்து அங்கங்கே தரிசனம் தருவதால் நமது ஜென்மம் சாபல்யம் அடைகிறது. வட இந்திய யாத்திரிகள் தங்கள் புனிதத்துவத்தை இறுதித்தனமாக அமர்கண்டை கருதுகின்றனர். ஏனென்றால் மற்ற தலங்களில் தாங்க முடியாத பண்டாக்களின் தொல்லை அசுத்தங்கள் வயிற்றைக்கு மட்டும் துர்நாற்றம் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் பக்தர்கள் மனம் செழிப்படைந்து இருக்கும்போது இந்த இடம் மனசு ரம்மியமாயிடுறது. இங்கே வந்தால் சொல்கிறது முற்றிலும் வித்தியாசமாக தோற்றம் கண்ட இந்த தலத்தில் கால் பதித்து பக்தர்கள் மனதில் பக்தி மனம் வீசுகின்றது. ஸோ அதிர்வலைகள் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தாதான் இந்த மாதிரி இந்த இந்த திருப்தி அடைகிறது சொல்லப்படுறது. ஸோ இந்த நர்மதையினுடைய மூலஸ்தானம் தான் இங்கே சக்தி பீடமே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா அம்பாஜி கோவிலில் வித்யா சாமளாதேவி 2 கையோட வெண்ணிற கலரோட குதிரை முகத்தோட வீணையை வச்சுட்டுருக்கா, பத்மா மலரில் உட்காந்துருக்கா, ஒரு காலம் அடிச்சுன்னு ஒரு தொங்க விட்டுன்னு சொல்லியிருக்கு. இது 41வது பீடம். இது 41வது சன்னதி இங்கே அம்பாஜி கோவிலில். இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.